NI ஆக்டை பொறுத்த வரைக்கும், அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 1 to 90 வரைக்கும் நம்ம பார்த்தோம். 1 to 90 வரைக்கும் இருக்கக்கூடியதில் என்ன பார்த்தோம், நெகோசியேஷனாக என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுனா என்னென்னு பார்த்தோம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோமிஷன் நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, செக்ஸ், உண்டீஸ் இந்த மாதிரி வரிசைப்படுத்தி பார்த்தோம். அப்புறம் ஹோல்டர் இன்டியூ கோஸ், ட்ராயர், பேயி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 8 என்ன, சாப்டர் 8ல் ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் டிஸானர். இதுதான் ஆஃப் டிஸானர். ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் டிஸானர். இப்போ நோட்டீஸ் ஆஃப் டிஸானர் எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருக்கணும். அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும், இந்த டிஸானரை பேஸ் பண்ணி நோட்டீஸ் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராயி 2 பேருக்கு இடையில் ஏற்படுத்த அந்த ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ஆகிருக்கும், டிஸானர் ஆகிருக்கும். ஃபெயில் டு பே தி அமௌண்ட் அப்படி இருந்தால் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போது முதல்ல செக்ஷன் 91 பாருங்கள். 91 இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸானர் பை நான் அக்செப்டன்ஸ். இப்போ நான் சொன்னேன் ஃபெயிலியர் இருந்தாலும் வரும், நான் அக்செப்டன்ஸாக இருந்தாலும் என்ன வரும், நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதான் வரும். டிஸானர் பை நான் அக்செப்டன்ஸ். நான் அக்செப்டன்ஸ். இப்போ நான் அந்த போர்ஷன் ஆஃப் தி செக்ஷனை உங்களுக்கு வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விளக்கமும் கொடுக்குறேன். A bill of exchange is scheduled to be dishonored by non-acceptance when the drawee or one of several drawees not being partners makes default in acceptance upon being duly required to accept the bill, or where presentment is excused and the bill is not accepted, where the drawee is incompetent to contract or the acceptance is qualified, the bill may be treated as dishonored. இந்த மாதிரி இருந்தாலும் என்னாகும், டிஸானர் ஆகும். அதுக்கப்புறம் அதனுடைய ஃபீச்சர்ஸ், இந்த செக்ஷன் 91 பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது நான் அக்செப்டன்ஸினுடைய ஃபீச்சர்ஸ்னு கூட சொல்லலாம். செக்ஷன் 91 இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when drawee என்ன பண்ணியிருப்பார், when drawee refuses to accept, drawee அதை ஏற்றுக்கிற மறுப்பு சொல்லலாம். அதுக்கப்புறம் when drawee becomes incompetent, ஒரு காம்பிடன்ட் மேனராக இல்லாமல் கூட இருக்கலாம். drawee incompetent அப்படிங்கிறதுல என்னன்னா, சில நேரத்தில் இன்சால்வெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லைன்னா செத்து கூட போகலாம். அது இப்படி வேணாலும் இன்காம்பிடண்ட்டாக இருந்தால். அதுக்கப்புறம் when drawee present is excused, இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபியூச்சர்ஸ், அதனுடைய சிறப்புத்தன்மை இப்படி இருந்தால் அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிஸானர் பை நான் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுதான். அதுக்கப்புறம் செக்ஷன் 92 என்ன, டிஸானர் பை என்ன இருக்குது, நான் பேமெண்ட். டிஸானர் பை நான் பேமெண்ட். பணம் கொடுக்காம விட்டுட்டா பிறகு என்னங்க பண்ண முடியும், ஒரு நோட்டீஸ் தான்
நம்ம கொடுக்குற மாதிரி அமையும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரைக்கும் பணம் கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும்? நோட்டீஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் டிசானர் பை நான் பேமெண்ட் செக்ஷன் 92 பெயில்ஸ் டு பே தி அமௌண்ட்ஸ். இந்த இடத்துல பெயில்ஸ் டு பே தி அமௌண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம குறிப்பிட்டு காட்ட முடியும். அந்த அமௌண்ட்டை பே பண்ணாட்டோன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, யார் நோட்டீஸ் கொடுக்கறது? நோட்டீஸ் பை ஹூம்? யாரால் நோட்டீஸ் கொடுக்க முடியும்? யார் நோட்டீஸ் கொடுக்கறது? இந்த மாதிரி நான் அக்செப்டன்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நான் பேமெண்ட்டுன்னு ஒன்று 2 விஷயத்தில் இருக்குது. இதை பொறுத்த வரையில் நோட்டீஸ் பை ஹூம் அப்படிங்கிறதுக்கு பை ஹோல்டர் ஆர் பை எனி பர்சன் ஹூ இஸ் என்டைல்டு டு கெட் தி மணி. 2 விஷயந்தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சிருக்கிறவங்க இல்லையா, அதன் மேலவும் பணம் பெறக்கூடிய தகுதியுடைய நபர்கள் 2 பேருமே நோட்டீஸ் நோட்டீஸ் யாரால் கொடுக்கலாம்னா அவங்க நோட்டீஸ் கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்? நோட்டீஸ் ஹூம்? நோட்டீஸ் டு ஹூம்? யாருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? செக்ஷன் 94 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. செக்ஷன் 94 என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு நோட்டீஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் டு ஹூம் இட் இஸ் ரெக்கார்ட் டு பி கிவன், அவங்களும் கொடுக்கலாம். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் when the drawer or endorsee has died அப்படி இருந்தாலும் இது பண்ணலாம். அஃபீஷியல் அசைனி ஆர் ரிசீவர், என்ன அஃபீஷியல் அசைனி அல்லது ரிசீவருக்கும் இந்த நோட்டீஸ் கொடுக்கலாம். ஏன் இந்த அஃபீஷியல் அசைனி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, சில நேரங்களில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சினுடைய பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு அப்படிங்கிற இது விஷயத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் ஒரு பிராதில் இருக்கிற போது அந்த பிராதின் பொருட்டு ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிருச்சுன்னா, அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி ஆகியிருந்தாலோ இல்லை அட்டாச்மெண்ட் ஆகியிருந்தாலோ இந்த மாதிரியும் இருக்கலாம். அந்த இன்சால்வெண்ட்டாக இருந்தால் இந்த அஃபீஷியல் அசைனிகிட்டேருந்து பண்ணலாம். அதே சமயம் ரிசீவர் அப்பாயிண்டட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இந்த தரப்பினருடைய சொத்துக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு டிஸானர் ஆகிடுச்சு அப்படின்னா அதன் பொருட்டு நோட்டீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, மோட் ஆஃப் நோட்டீஸ். நோட்டீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். முதல்ல சொன்னேன் நோட்டீஸ் பை ஹூம், நோட்டீஸ் டு ஹூம், மோட் ஆஃப் நோட்டீஸ். நோட்டீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு இதே சட்டத்தில் தாங்க சொல்லுது. நோட்டீஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொஃபார்மா கிடையாது, ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. ஆனால் ஓரலியும் இருக்கலாம், ஓரலியும் இருக்கலாம், ஆர் ரிட்டனாகவும் இருக்கலாம். அப்படி தான் சொல்லுது. இதுக்கு ஒரு ப்ரொஃபார்மா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லலை. ஆனால் எப்படி இருக்கணும்னு சொல்லுது, ஓரலி இருக்கணும் அல்லது ரிட்டனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன விஷயம்னா, யாருக்கு நோட்டீஸ் கொடுக்குறோமோ அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒன்று சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் செக்ஷன்ஸ் 97 ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. என்னன்னு கேட்டால், when party to whom notice given is dead, when party to whom notice of dishonor is dispatched is dead, but the party dispatching the notice is ignorant of his death, the notice is sufficient. ஒரு காலம் இந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, ஆனால் இறந்து போன நபருக்கு நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்த நபர், இது இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்ல நினைக்க வேண்டாம். இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அந்த கொடுத்தவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த டிஸானர் ஆனதுனால. அந்த கொடுத்தவர் ஒரு காலம் இறந்து போயிட்டாருன்னு அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கின நபருக்கு தெரியாமலே நோட்டீஸ் கொடுத்துட்டாலும் அது சஃபிஷியண்ட்டு தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா,
அவர் இறந்து போனது இவர் எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? இன்றைக்கி காலையில் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு செக்கோ இல்லைன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ கொடுக்குறாரு அப்படின்னா அதை வாங்கிட்டு நான் பேங்க்கு போகிறேன், வரேன், ரிட்டன் வர்றேன், அதுக்கப்புறம் துரதிருஷ்டவசமாக அந்த டிஸானர் ஆகிடுது. அப்புறம் நோட்டீஸ் கொடுக்குறா அப்படின்னா, கொடுத்த அன்னைக்கு அவர் உயிரோடு இருந்தார், நோட்டீஸ் கொடுக்குற அன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாருன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணிடவும் முடியாது. இதுதான் இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயம். அதுக்கு அப்பால் பார்த்திங்கன்னா நோட்டிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நோட்டிங் என்னங்க? நோட்டிங் அண்ட் ப்ரொடெஸ்ட். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கோர்ட்டில் டிஸ்கஷனுக்கும் வர்றதில்லை. நோட்டிங் அண்ட் ப்ரொடெஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஆஃப் நோட்டிங் அண்டு ப்ரொடெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வழக்குகள் வந்ததாக தெரியல. மூத்த வழக்கறிஞர் யாராவது இந்த விஷயங்களில் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். தஞ்சாவூரில் எனக்கு எட்டி இல்லை, வேறு மாவட்டங்களில் மாநிலங்களில் இந்த போர்ஷனில் இருந்திருக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா 99லேருந்து 104 வரைக்கும் செக்ஷன் 99 to 104 ஏ வரையிலும் என்ன பண்ணியிருக்காங்க? நோட்டிங் அண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறதுல ஒரு போர்ஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பெரும்பாலும் உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன், நோட் ரிப்பப்ளிக்கோட வேல்யூவை இதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நோட் ரிப்பப்ளிக்னு நம்ம யாராவது ஒரு லாயர்ஸ் என்ன பண்ணியிருப்போம்னா ஆத்தரைசேஷன் வாங்கியிருப்போம், யார்கிட்ட? மத்திய அரசில், மாநில அரசில். அதில் இந்த நோட் ரிப்பப்ளிக்கோட இம்பார்ட்டன்ஸு இந்த பர்டிகுலர் போர்ஷனில் இருக்குது. நோட்ரி ஆக்ட் ஒன்று இருக்குது, இருந்தாலும் இந்த ஆக்டில் இந்த போர்ஷனு ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அதில் நான் வாசிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செக்ஷன் 99 எடுத்து வாசிக்கிறேன், பாருங்கள். 99 இருக்கக்கூடிய போர்ஷன் தான் இதில் முக்கியமானதாக இருக்கிறதுனால வாசிக்கிறேன். நோட்டிங் அப்படிங்கிற வேர்டுக்கு அதில் தான் பொருள் சொல்கிறாங்க. நோட்டிங் அப்படிங்கிற வேர்டுக்கு, when a promissory note or bill of exchange has been dishonored by non-acceptance or non-payment. ஆல்ரெடியே சொன்னேன், நான்-பேமெண்ட்னா என்ன, நான்-அக்செப்டன்ஸ்னா என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். The holder may cause such dishonor to be noted by notary public upon the instrument. பாருங்கள், எங்கே நான் சொன்ன பார்த்தீங்களா நோட்ரி பப்ளிக்கோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்ட்டு. அதனாலேயே அந்த செக்ஷனை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். when a promissory note or bill of exchange has been dishonored by non-acceptance or non-payment, the holder may cause such dishonor to be noted by a notary public upon the instrument or upon a paper attached thereto or partly upon each. சரிங்களா? இது அதுக்கப்புறம் such note must be made within a reasonable time after dishonor and must specify the date of dishonor, the reason if any assigned party has dishonor, or if the instrument has not been expressly dishonored, the reason why the holder treats it as dishonored under the notary's charges. இதுதான் நோட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது. இதே சமயத்தில் 100ல் ப்ரொட்டஸ்ட்டு. என்னங்க? ப்ரொட்டஸ்ட்னா எதிர்க்கிறது தான், சரியா? எதிர்க்கிறது தான், அப்படி தான் நம்ம சொல்லலாம். இதில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். when a promissory note, bill of exchange has been dishonored by non-acceptance or non-payment, the holder may within a reasonable time cause such dishonor to be noted and certified by a notary public. Such a certificate is called protest. சரியா? அவரால் அந்த நோட்டரி பப்ளிக்கால் கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் தான் ப்ரொட்டஸ்ட்டாக மாறக்கூடியதாக இருக்குது. ப்ரொட்டஸ்ட் பஸ் பெட்டர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. when the acceptor of a bill of exchange has become insolvent or his credit has been publicly impeached before the maturity of the bill, the holder may within a reasonable time cause a notary public to demand better security of the acceptor, and on his being refused may within a reasonable time cause such facts to be noted and certified as abortion. Such certificate is called protest for better security அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுதான்
இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம கருதலாம். அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ் ஆஃப் தி ப்ரொட்டஸ்ட். ஒரு ப்ரொட்டஸ்ட் என்ன மாதிரியான வடிவத்தில் இருக்கணும், என்ன வடிவத்தில் இருக்கணும் அண்ணா, வாட் ஆர் தி ஃபியூச்சர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரொட்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருந்தால் அது சரியான ப்ரொட்டஸ்ட்டாக கருதப்படுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 101 சொல்கிறாங்க. அதையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏ protest under section 100 must contain. 100 சொல்லியிருக்கிற விஷயத்தில் இவைகளும் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறதுல either the instrument itself or a literal transcript the instrument and of everything written or printed thereupon. என்ன இருக்கணும், எழுதப்பட்டிருக்கணும் அல்லது பிரிண்டடில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு கண்டென்ட்டு. The name of the person for whom and assign against whom the instrument has been protested. யாருக்காக இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கணும். A statement that payment or acceptance or security as the case may be has been demanded such person by the notary public. The terms of his answer if any or a statement that he have no answer or that could not be found அப்படின்னு ஒரு விஷயத்தை. அதுக்கப்புறம் டீல when the note or bill has been dishonored, the place and time of dishonor, and when better security has been refused, the place and time of refusal. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அது அந்த டிஸானர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எந்த நேரத்தில் டிஸானர் ஆச்சு, அதுக்கப்புறம் பெட்டர் செக்யூரிட்டியாக கொடுக்கக்கூடிய செக்ஷன் 100 இருக்கக்கூடிய ப்ரொடெஸ்ட் ஃபார் பெட்டர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியதில் அது எதுக்காக ரெஃப்யூசல் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் நோட்டரி பப்ளிக் மேக்கிங் தி ப்ரொடெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் ஆஃப் அன் அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர் ஆர் ஆஃப் எ பேமெண்ட் ஃபார் ஹானர், the name of the person by whom, of the person for whom, and the manner in which such acceptance or payment was offered and effected, இதுவும் இருக்கணும். அதுக்கப்புறம் a notary public may make the demand mentioned in class C of this section either in person or by his clerk. இப்போ என்ன பாருங்களேன், நோட்ரி பப்ளிக்கு மட்டும் இல்லைங்க, நோட்ரி பப்ளிக்கு ஒரு கிளார்க் இருக்கலான்னு எங்கே இருக்கணும் பாருங்கள். நோட்ரி ஆக்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. கேட்டிங்கன்னா நோட்ரி பப்ளிக்கினுடைய வேலிடிட்டி இதில் குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னு சொன்னேன். அவருடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு கிளார்க் இருக்கலாம். இப்போது அட்வொகேட்ஸ் கிளார்க்குங்கிறது ஃபார்முலாக எல்லோரும் வச்சுக்கிடலாம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கி சச் அ பர்சன் இஸ் அப்பாயிண்டட் as மை கிளார்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். ஒரு சில நீதிமன்றத்தில் சில விஷயங்களை பண்ணலாம், பேச முடியாத சில விஷயங்களை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோட்ரி பப்ளிக்கு ஒரு என்ன பண்ணிக்கிறலாம், ஒரு கிளார்க் வச்சுக்கிறலாம். கிளார்க்குக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறதுல a notary will make the demand mentioned in class C of this section either in person or by his clerk where authorized by agreement or usage by registered letter அப்படின்னு இந்த நோட்ரி பப்ளிக்கோட தொடர்புடையது தான் நோட்டிங் அண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இதுக்கப்பால் இதை பொறுத்த வரையில் அதுக்கப்புறம் நேரம் இங்கே போய்டுங்க. சாப்டர் 10 ஆஃப் ரீசனபிள் டைம். ரீசனபிள் டைமுங்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆஃப் ரீசனபிள் டைம் ரீசனபிள் டைம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, 105 107 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 105 107 வரைக்கும் உள்ள செக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ரீசனபிள் டைம்னா எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாசித்து தான் காட்ட முடியும். ஏன்னா இதெல்லாம் பெரும்பாலும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. இங்கே லோயர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் கோர்ட்டில் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போர்ஷனில்
இந்த 90ல் இருந்து எனக்கு எட்டிய வரையில் 117 வரையிலும் பெரும்பாலும் அந்த அரசு பணி தேர்வுக்காக நடக்கக்கூடிய நீதிமன்ற தேர்வுலையோ இல்லை ஏபிபி தேர்வுலையோ இந்த போர்ஷனில் கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு எட்டி இல்லை. ஒரு காலம் இருந்துச்சுன்னா இது யூஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு இதை வாஸ்து மட்டும்தான் காட்ட போகிறேன். செக்ஷன் 105 reasonable time. In determining what is the reasonable time for presentment for acceptance of or payment, for giving notice of dishonor and for noting, records shall be had to the nature of the instrument and usual course of dealing with respect to similar instruments. அது பல இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு இருக்கக்கூடியதா. in calculating such time public holiday shall be excluded அப்படின்னு பப்ளிக் ஹாலிடேவும் ஒரு இதுலேருந்து எடுத்துக்கிற முடியாது. இப்போ கடைசி நாளாக ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இன்னும் பப்ளிக் ஹாலிடே ஆகிடுச்சு இல்லைன்னா அரசு இப்போ செக்ஷன் 25 இருக்கிற பிரகாரம் அரசாங்கம் இல்லை மாவட்ட ஆட்சியர் ஏதாவது லோக்கல் ஹாலிடேவோ இல்லை அரசு விழாவுக்கான ஒரு நாளாக அறிக்கப்பட்டால் அது எக்ஸ்க்ளூடட் ஆகிடும் அப்படின்னு எடுத்துக்கலாங்கிற மாதிரி ரீசனபிள் டைமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசனபிள் டைம் ஃபார் கிவிங் ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் டிஸானர். The holder and the party to whom notice of dishonor is given carry on business or live, as the case may be, in different places. Such notice is given within a reasonable time if it is dispatched with next post or on the day next after the day of dishonor. If the said parties carry on business or live in the same place, such notice is given within a reasonable time if it is dispatched in time to reach its destination on the day next after the day of dishonor. இது ஒரு போர்ஷனுங்க 106ல். அதுக்கப்புறம் 107 reasonable time for transmitting such notice. A party receiving notice of dishonor who seeks to enforce his right against superior party transmits the notice within a reasonable time if he transmits it within the same time after its receipt as he would have had give notice if he had been the ஹோல்டர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கு அப்பால் உங்களுக்கு அக்செப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டி இந்த அக்செப்டன்ஸ் இதுக்குள்ளே நம்ம போக வேண்டியது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அக்செப்டன்ஸ்குள்ளே போக வேண்டியதில்லை அப்படின்னா அப்போ அக்செப்டன்ஸ் அண்ட் பேமெண்ட் ஃபார் ஹானர் அண்ட் ரெஃபரன்ஸ் இன் கேஸ் ஆஃப் நீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவசியம் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இல்லைன்னே தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் இதில் இருக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடியது செக்ஷன் 117 அப்படிங்கிறது தான். இதுதான் காம்பன்சேஷன் சம்மந்தமாக நஷ்டஈடு சம்மந்தமாக சொல்லக்கூடிய போர்ஷன் இதுதான். சரியா? காம்பன்சேஷனாக என்ன அப்படின்னு சொல்லு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதாவது இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் காம்பன்சேஷன் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ஷன் 117ல் இருக்குது. அதை வாசித்துட்டு நான் உங்களுக்கு திரும்ப விளக்கமாக சொல்கிறேன். ரூல்ஸ் ஆஸ் டு காம்பன்சேஷன் payable in case of dishonor of a promise note, bill of exchange, a check by any party liable to the holder of any industry shall be determined by the following rules. The holder is entitled to the amount due upon the instrument. என்ன பண்ணிக்கலாம்? அந்த அமௌண்ட்டை பெற்றுக்கலாம். யார் வச்சுருக்காங்களோ அவங்க பெற்றுக்கலாம். டுகெதர் வித் எக்ஸ்பென்சஸ் ப்ராப்பர்லி இன்கர்ட் இன் ப்ரெசென்டிங் நோட்டிங் ப்ரொடெஸ்டிங் இட். என்ன பண்ண வேண்டியிருக்கு? இதில் அவர் என்ன பண்ணிக்கணும்? அவருடைய எக்ஸ்பென்சஸையும் கேட்டுக்கிறலாம். அந்த ரூலை பிரேம் பண்ண சொல்கிறாங்க. என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஏற்பட்ட விளைவு, நோட்டிங்கான விளைவு, அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்டிங், இந்த 3க்கு ஏற்பட்ட விளைவுகளுக்கு இன்கர்டு தி எக்ஸ்பென்சஸ் நாட் எ காஸ்ட், இன்கர்டு தி எக்ஸ்பென்சஸை கேட்டுக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. when the person charged resides at a place different from that which the instrument was payable, the holder is entitled to receive such a sum at the current rate of exchange between the two places. இப்போ ஒரு கால் 2 பிளேஸில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய டிரான்சாக்ஷனில் 2 பிளேஸுக்கு போய் வர்ற சூழல் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அந்த எக்ஸ்பென்சஸையும் கேட்டு வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டார்சர் கு பீயிங் லயபிள் கேஸ் பெய்டு தி அமௌண்ட் டியூ ஆன் தி சேம் இஸ் என்டைல் டு தி அமௌண்ட் ஸோ பெய்டு வித் இன்ட்ரெஸ்ட் அட் 18%. அதே சமயத்தில் 18% வட்டியும் வாங்கிக்கிறலாம். ஆனால் அது வருஷத்துக்குங்க, நீங்கள் தப்பாக எதுவும் புரிஞ்சுக்கக்கூடாது.
மாதத்துக்கு முடிவு பண்ணிக்கிறாங்க. 18 BAங்கிறது பெர் ஆனம் தான். 18% என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறலாம், அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை மாதிரியான விஷயங்களை தான் இந்த கொடுத்துருக்கு. இதுக்கு அப்பால் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான போர்ஷனு இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமா இருக்கிறது. டே டு லைஃப்பில் லாயர்ஸுக்கு இந்த மாதிரி கேசஸில் வரக்கூடியது, டே டு லைஃப்னு சொல்கிறேன், டே டு ப்ராக்டிஸில் லாயர்ஸுக்கு வெரி இம்பார்ட்டன்ஸியாக இருக்கக்கூடியது இந்த செக் கேஸை பொறுத்த வரைக்கும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும், ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கணுங்கிறதுல தான் இதை ரொம்ப முக்கியமாக கருதலாம். அதுதான் நமக்கு ரொம்ப சரியாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் ஸ்பெஷல் ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். அப்போ எவிடன்ஸ் ஆக்ட் இதில் வராதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. எவிடன்ஸ் ஆக்டை இது ப்ரிவேல் பண்ணுமா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஆக்ட்லேயே என்ன பண்ணியிருக்கிறாங்க, எவிடன்ஸ் எப்படி எடுக்கணும், எப்படி இது பண்ணுங்கிறத க்ளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூல்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ப்ரிசம்ஷன் ஆஸ் டு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இதெல்லாம் ஒரு அனுமானிக்கிறது. அந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி அனுமானிக்கிறது எப்படின்னா, அண்டில் தி கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்டு, அண்டில் தி கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்டு த ஃபாலோயிங் ப்ரிசம்ஷன் ஷால் பி மேட். ப்ரூவ்டு, மேட் ரெண்டு நல்ல கோஎஜெண்டாக தான் இருக்குது. ஆஃப் கன்சிடரேஷன் that every negotiable instrument was made or drawn for consideration, and that every instrument when it has been accepted, endorsed, negotiated, transferred as accepted, endorsed, negotiated and transferred for consideration. ஐயோ, நீ இந்த செக்கு நான் முதல்ல சொன்னேன், நெகோசியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டும் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு ஒரு பகுதி மாதிரியே தான் இருக்கும். கான்ட்ராக்டில் சொல்கிற மாதிரி செக்ஷன் 10ல் சொல்கிற மாதிரி கன்சிடரேஷனும் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த செக்கு கொடுத்துட்டாலே இது என்ன பண்ணிடுறாங்கன்னா, கன்சிடரேஷன் இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் டு டேட் தட் எவரி நெகோசியேஷன் ஹியரிங் பீரிங் எ டேட் வாஸ் மேட் ஆர் ட்ரான் அண்ட் சச் டேட். அது என்னைக்கு தேதி அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன தேதி குறிப்பிட்டிருக்கோ அதுதான் நம்ம தேதியாக கருத முடியும். அந்த கான்ட்ரரி ப்ரூவ் ஆனால் அது வேறு. அதில் கான்ட்ரரி தான் ஒரு முதல் வார்த்தையை சொன்னேன். Until the contrary is proved, the following presumption shall be made. இதுதான் அந்த ரெண்டு லைனில் தான் இந்த எவிடன்ஸோட முக்கிய போகுது. இந்த நீங்கள் செக் கேஸில் முக்கியமாக எடுத்துக்கிற இந்த இதில் தான் நம்ம டிஃபென்ஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் ஆஸ்ட் டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ் தட் எவரி அக்செப்டன்ஸ் பில் ஆஃப் எக்ஸன்ஸ் வாஸ் அக்செப்டட் வித் இன் ரீசனபிள் டைம் ஆஃப்டர் இட்ஸ் ஸ்டேட் அண்ட் பிஃபோர் இட்ஸ் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் as to time of that every transfer of negotiation instrument was made before its maturity. அடுத்து as to order of endorsement that the endorsements appearing of all negotiation instruments were made in the order in which they appear thereon. As to stamp that a last of promissory note bill of exchange check was duly stamped. இதெல்லாம் presumption. ஒரு கால் தொலைந்து போச்சு, ஏதாவது இதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தொலைஞ்சி போச்சுன்னா அது ஸ்டாம்புடான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதா தான் கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கப்பால் உங்களுக்கு ஒரே அதனால் நீங்கள் இந்த கன்சிடர் செக்கு கொடுத்துட்டான், ப்ரோ நோட்டு கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டான், அதனாலே கன்சிடர் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, இது சம்மந்தமாக 2008 உச்சநீதிமன்றம் ஒரு டிஸ்கஷனுக்கு பண்ணியிருக்காங்க. என்ன உச்சநீதிமன்றம் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. இந்த கேஸை நீங்கள் ஃபுல்லாக படிங்க. நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு படித்து காட்டுறது அவ்வளோ தூரம் சரியாக இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் ஏஆர் 2008 SC 1315 நினைக்கிறேன், 1325 இந்த போய் பார்த்தீங்கன்னா ஏஆர் புக்கில் இது சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. கப்பால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ப்ரிசம்ஷன் ஆன் ப்ரூஃப் ஆஃப் ப்ரொட்டஸ்ட். ப்ரொட்டஸ்ட்டு நம்ம அங்கே ஒன்று பார்த்தோம், பார்த்தீங்களா? ப்ரொட்டஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். என்ன இப்போ இதில் ஒரு ப்ரொட்டஸ்ட் பார்க்குறோம். இன் எ சூட் அப்பான் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஹேஸ் பின் டிஸானர்ட் த கோர்ட் ஷெல் ஆன் ப்ரூஃப் ஆஃப் தி ப்ரொட்டஸ்ட் ப்ரிசூம் தட் தி ஃபேக்ட் ஆஃப் டிஸானர் அன்லெஸ் அண்டர் சச் ஃபேக்ட் இஸ் டிஸ்ப்ரூவ்டு. ஒரு கால் அந்த ஃபேக்டில் ஏதாவது டிஸ்ப்ரூவ் வந்துச்சுன்னா அதில் என்ன பண்ண முடியும், டிஸ்ப்ரூவ் பண்ணியிருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் இதுதான் 119 உள்ளது. இதுக்கப்புறம் இந்த 190 உள்ளது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கேஸில் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் 120ங்க செக்ஷன் 120 இதில் தான் ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். எஸ்டாஃபல் நான் இது 2 தடவை இந்த ஆக்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன எஸ்டாஃபல் ஆஃப் லயபிலிட்டி ஆஃப் இன்டார்ஸையும் சொல்லியிருக்கேன். இப்போ எஸ்டாஃபல் அப்படிங்கிற ஒரு வேர்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 120ல் எஸ்டாஃபல் எகென்ஸ்ட் டினைங் ஒரிஜினல் வேலிடிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போது என்ன இருக்குது, எஸ்டாஃபல் என்னென்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், எஸ்டாஃபல் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, ஒரு முறை நான் சொன்னிய விவரத்தை நானே மறுக்க முடியாது. இல்லை நானே செஞ்சதாக சொல்லுகிற விஷயத்தை நான் மறுக்க முடியும். இது எல்லா வழக்குக்கும் பொருந்துமானா பொருந்தாது. இப்போ போலீஸார்கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் எழுதி வச்சுருக்காருங்கிறத அதில் நாட் டிஸ்கவர்டு, ஆனால் டிஸ்கவர்டுன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதை கோர்ட் எடுத்துக்கணும். நாட் டிஸ்கவர்ட்னா எடுத்துக்கிற முடியாது அப்படின்னு எவிடன்ஸ் சைடு செக்ஷன் 27ல் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த எஸ்டாஃபலை பொறுத்த செக்ஷன் 115 ஆஃப் எவிடன்ஸ் சைடில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தடவை சொன்ன ஒரு விஷயத்தை நான் மறுக்க முடியுமான்னா மறுக்க முடியாது. இது ஒரு காமனாக, ஆனால் அதுக்கு பெரிய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம அந்த ஆக்ட் நடத்துகிற போது நம்ம பார்ப்போம். இருந்தாலும் எஸ்டாஃபல் அப்படிங்கிறது, எஸ்டாஃபல் எகென்ஸ்ட் டினைங் ஒரிஜினல் வேலிடிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், no maker of a promise note and no drawer of a bill of exchange or check and no acceptor of a bill of exchange for the dishonor of the draw is sold in a suit thereupon by a holder in due course be permitted to deny the validity of the instrument as originally made or drawn அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் அகென்ஸ்ட் டினைங் கெப்பாசிட்டி ஆஃப் பேயி டு இன்டார்ஸ், இதுவும் பண்ணிட முடியாது. No maker of promise note and no acceptor of a bill of exchange payable to order sell in a suit thereon by a holder in due course be permitted to deny the pay's capacity at the date of the note bill of exchange industry same. அதுக்கப்புறம் எஸ்டாபிள் against denying signature a capacity of prior party, no endorsement negotiation instrument shall in a suit thereon by a subsequent holder be permitted to deny signature capacity to கான்ட்ராக்ட் ஆஃப் எனி ப்ரியர் பார்ட்டி டு தி என்டார்ஸ்மெண்ட். இது தாங்க இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம உங்களுக்கு சொன்னோம். இப்போ என்ன விஷயம்னா, கிராசிங் ஆஃப் செக்ஸ் என்ன இருக்குங்க, கிராசிங் ஆஃப் செக், கிராஸ்டு செக்னு கூட நீங்கள் அதை வச்சுக்கோங்க. கிராசிங் ஆஃப் செக் ஆர் கிராஸ்டு செக் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு செக்கில் குறுக்கு கோடுடுறது, அது ஒன்று அக்கௌண்ட் பேய் அப்படின்னு சில நேரத்தில் எழுதிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது கொடுக்கும்போது கிராஸ் பண்ணி கொடுக்குறேன் செக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். செக்ஸ் என்ன எஸ் போட்டுக்கோங்க. செக் அப்படிங்கிறதுல என்ன விஷயம்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 123லேருந்து 131 வரையிலும் 131A வரையிலும் இது சம்மந்தமாக குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. இப்போ இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், என்ன மாதிரி கிராசிங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைண்ட்ஸ் ஆஃப் கிராசிங் அப்படிங்கிறதுல செக்ஷன் 123ல் ஜென்ரலாக ஒரு கிராஸ் பண்ணுறது, ஜென்ரலாக ஒரு கிராசிங் பண்ணுறாங்க. ஜென்ரல் கிராசிங்கிறது என்ன அப்படிங்கிறத திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. செக் கிராஸ் ஜென்ரலி where a check appears across its space an addition of the words and company or any abbreviation thereof between two parallel transverse lines or of two parallel transverse lines simply either with or without the words not negotiable, that addition shall be deemed to be a crossing. not negotiable னு ஒரு வேர்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணிடலாம், அதை ஜென்ரல் கிராசிங்னு சொல்லலாம். அடுத்து செக் ஷல் பி டீம்டு டு பி கிராஸ்டு செக் ஜென்ரலி அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 124 இது ஜென்ரல் கிராசிங், இது ஸ்பெஷல் கிராசிங். கிராஸ் பண்ணுறதுலே செக்கில் என்ன இருக்குது பாருங்களேன், ஒரு ஸ்பெஷல் கிராசிங்கும் இருக்குங்க. நீங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி கிடையாது, இது செக்கில் கிராஸ் பண்ணுறது கவனமாக இருக்கணும். ஏன்னா செக் கிராஸ்டு ஸ்பெஷலி
where a check appears across its page on addition of the name of a banker either with or without the words not negotiable, that addition shall be deemed crossing and the check shall be deemed to be crossed specially and to be crossed that a banker அப்படின்னு ஒரு விஷயத்தை இதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியா? இது ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் கிராசிங் ஆஃப்டர் தி இஷ்யூ செக்ஷன் 125ல் இருக்கிறதா கிராசிங் ஆஃப்டர் தி இஷ்யூ என்ன கேட்டிங்கன்னா, குறுக்கு கோடு இடப்படாத காசோலையை வைத்திருப்பவர் என்ன பண்ணலாம், குறுக்கு கோடு இடப்படாத கிராஸ் பண்ணாமலே கொடுக்கப்பட்ட காசோலை அதை வச்சுருக்குங்க என்ன பண்ணலாம், ஒரு பொது கோடோ இல்லை ஒரு சிறப்பு கோடோ கிழிச்சிக்கிடலாம். குறுக்கு கோடிட்ட காசோலை வைத்திருப்பவர் ஒரு சிறப்பு ஆனால் ஒரு கோடிடலாம் அப்படின்னு சொல்லுது. அல்லது பொது அளவு சிறப்பு கோடிட்டதை வைத்திருப்பவர் நாட் நெகோஷியபிள் எனவும் எழுதலாம் அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் உங்கள் ஆங்கில போர்ஷனையும் உங்களுக்கு வாசிக்கிற அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். கிராசிங் ஆஃப்டர் இஷ்யூ வேர் எ செக் இஸ் uncrossed the holder may cross it generally or specially. ஒரு கால் என்ன பண்ணலாம், குறுக்கோடு இல்லாமல் ஒன்று இருந்துச்சுன்னா ஜென்ரலாகவோ ஸ்பெஷலாகவோ ஒரு கோடு இட்டுக்கிடலாம். வேறு செக் இஸ் கிராஸ் ஜென்ரலி த ஹோல்டர் மே கிராஸ் இட் ஸ்பெஷலி. பொதுவான ஒரு கோடு இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் கோடு இட்டுக்கிடலாம். வேறு செக் இஸ் கிராஸ் ஜென்ரலி ஆர் ஸ்பெஷலி த ஹோல்டர் மே ஆட் தி வேர்ட்ஸ் நாட், ரெண்டுமே எழுத கோடு இட்டப்பட்டுருந்துச்சுன்னா நாட் நெகோஷியபிள்னு ஒன்று போட்டுக்கலாம். வேறு செக் இஸ் கிராஸ் ஸ்பெஷலி த பேங்கர் டு whom it cross may again cross it specially to another bank it's his agent for collection. இது ஒரு விஷயமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் செக்ஷன் 126ங்க என்னங்க 126 என்ன, பேமெண்ட் ஆஃப் செக் கிராஸ்டு ஜென்ரலி வேறு செக் இஸ் கிராஸ் ஜென்ரலி த பேங்கர் ஆன் whom it is drawn shall not pay it otherwise than to a banker. பேமெண்ட் ஆஃப் செக் கிராஸ்டு ஸ்பெஷலி அதுலேயே கொடுத்துருக்காங்க. வேறு செக் இஸ் கிராஸ் ஸ்பெஷலி த பேங்கர் ஆன் whom it is drawn shall not pay it otherwise than to the banker to whom it is crossed or his agent for collection. இது ஒரு போர்ஷனாக உங்களுக்கு நான் சொன்னதில் புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் அதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு செக்கோட கிராசிங் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஜென்ரல் அண்டு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சாப்டர் 15 பொறுத்தவரை பில்ஸ் இன் செட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை, பில்ஸ் இன் செட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் தான் இது வரும். எதில் வரும், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸில் தான் வரும். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் பெரிய அளவில் பேசப்பட்ட வழக்குகள் இல்லை, பெரும்பாலும் இதில் கேள்விகளும் இல்லை. ஆகையினால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நமக்கு தினமும் நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்குகளில் முக்கியமாக இருக்கிறது டிஸ்ஆனர் ஆஃப் செக். என்னங்க, டிஸ்ஆனர் ஆஃப் செக். இதுதாங்க, இதில் தான் இப்போ தனியாகவே இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி அது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டியல் லெவலில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்பாயின்மெண்ட் பண்ணி குறைந்தபட்சம் தாலுகா அளவில் இருக்கான்னு தெரியல, இருக்குது. இப்போ நிறைய நீதிமன்றம் இதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டை நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் நிறைய வழக்கு ஃபைல் ஆகிறதுனால. இதில் முதல் போர்ஷனாக இருக்கிறது செக்ஷன் 138. அது 138 கோர்ட்னு கூட சொல்லுவாங்க, 138ல் கேஸுன்னு சொல்லுவாங்க. லாயர்ஸ் எல்லாருமே ஈஸியாக சார் 138 கேஸ் போயிட்டுருக்கு சார், செக் டிஸ்ஆனர் கேஸுன்னு கூட சொல்லுவோம். 138 இந்த செக்ஷனையே நோட்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அது ஃபாஸ்ட் ட்ராக் மேஜிஸ்ட்ரேட்டில் பெரும்பாலும் இருக்கும். சில இடங்களில் அங்கே உள்ள மேஜிஸ்ட்ரேட்டு தான் முதல்ல அதை விசாரிப்பாங்க. இதில் டிஸ்ஆனர் செக் ஃபார் இன்சஃபிஷியன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் தி அக்கௌண்ட் வேர் எனி செக் drawn by a person on an account maintained by him with a banker for payment of any amount of money to another person from out of that amount account for the discharge in whole or in part. ஒரு முழுமையாகவோ இல்லை ஒரு பார்ட்டாகவோ ஒரு பக்கம் இருந்தால் of any debt or other liability is returned by the bank unpaid either because of the amount of money standing to the credit of that bank is insufficient to honor.
அதில் போதிய பணம் இல்லை அப்படின்னு ஒரு வங்கி திரும்ப கொடுக்கறத சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் that it exceeds the amount arranged to be paid from the account by an agreement made with the bank. Such persons shall be deemed to have committed an offence and shall without prejudice to any other provision of this act be punished with imprisonment for a term which may extend to 2 years or with fine which may extend to twice the amount of the check or with both. இதுதான் இப்போது இந்த போர்ஷனில் என்னென்னா 138 பொறுத்த வரைக்கும் போதிய பணமில்லாத ஒரு காசோலையை யாரோ ஒருவர்னால் அதனுடைய தொடர்புடைய நபர்கள் அந்த காசோலையை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த காசோலைன்னு பொருட்டு என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தில் வழக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட போர்ஷன் இதுதான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வருஷம் தண்டனை கொடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், 2 இல்லை, அது மட்டும் இல்லாமல் அப்போ எக்ஸ்டெண்ட் டு 2 years ஆர் வித் ஃபைன், அதோட ஃபைனும் சேர்த்துக்கலாம். மே எக்ஸ்டெண்ட் டு ட்வைஸ் அமௌண்ட் ஆஃப் செக் ஆர் வித் போத். ஒரு கால் அந்த செக்கோட அமௌண்ட்டை கூட 2 மடங்காக்கி, இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காருன்னா 2 லட்ச ரூபா கொடுக்க சொல்லி கூட கோர்ட்டு ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடட் தட் நத்திங் கண்டெயின் திஸ் செக்ஷன் ஷல் அப்ளை அன்லெஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ரொவிஷோ கொடுத்துருக்காங்க. த செக் ஹேஸ் பின் ப்ரெசன்ட் டு தி பேங்க் வித்தின் எ பீரியட் ஆஃப் 6 months. இது மாறிடுச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு, மாறிடுச்சு. ஆஸ் பர் தி பேங்கிங் ரெகுலேஷன் ஆகிடுச்சு பிரகாரம், பேங்கிங் ரெகுலேஷன் ஆகிடுச்சு செக்ஷன் 35A பிரகாரம் ஆர்பிஐ ஒரு கைட்லைன் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, 6 monthங்கிறத 3 months மாற்றிட்டாங்க. என்ன, ஃப்ரம் டேட் ஆன் விச் இட் வாஸ் டான் வித்தின் பீரியட் ஆஃப் இட்ஸ் வேலிடிட்டி விச் எவர் இஸ் ஏர்லியர். அது ஒரு 3 மாதத்துக்குள்ளே என்றைக்கு செக் கொடுத்தாங்களோ அன்னைக்கு 3 மாதத்துக்குள்ளே அதை கன்சர்ன் பேங்க்கில் ப்ரெசன்ட் பண்ணி என்கேஸ் பண்ணிக்கணும். ஒரு கால் என்கேஸ் ஆகட்டோம்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுங்கிற அடிப்படையில் மெமோ கொடுத்தா இந்த அடிப்படையில் வழக்கு போடலாம். த பேயர் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் தி செக் ஆஸ் த கேஸ் மே பி மேக்ஸ் a demand for the payment said amount of money by giving notice in writing to the trier of check within 30 days of the receipt of information by him from the bank recording the return of the check. அதுக்கப்புறம் என்னென்னா, செக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 தினங்களுக்குள்ளே 30 daysக்குள்ளே என்ன பண்ணணும், ஒரு நோட்டீஸை நம்ம அந்த இஷ்யூ பண்ணின நபருக்கு, அந்த செக்கை கொடுத்த நபருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். சரி, ஏன்னா அந்த செக்கான அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வழக்குக்கு வேலை இல்லைங்கிறதுனால இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. த ட்ரையர் ஆஃப் செக் ஃபெயில்ஸ் டு மேக் தி பேமெண்ட் ஆஃப் செட் அமௌண்ட் ஆஃப் மணி டு தி பேயி ஆஸ் த கேஸ் மே பி த ஹோல்டர் இன் தி கோர்ஸ் ஆஃப் தி செக் வித்தின் 10 days of receipt of the set notice for the purpose of this section. Theft or other liability means legally enforced theft or other liability. இங்கே தான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளனேஷனில் கொடுக்குறாங்க. லீகலி என்ஃபோர்ஸபிளா, லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்டா. உங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் நடத்தும் போதே உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன்னா லீகலி என்ஃபோர்ஸபிள் இருக்கணும். ஒரு எக்ரிமெண்ட்டு தான் அது லீகலி என்ஃபோர்ஸபிளாக இருக்கும். இப்போது ஒரு செக்கு கொடுக்குறாரு, செக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு அவர் குடும்ப தேவைக்காக இருக்கணும். அவர் செக்கு வாங்கும்போது ஒரு என்ன பண்ணுறாருன்னா வேறு இல்லீகல் பர்பஸ்க்காக வாங்கினாங்கன்னா அது லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் ஆகாது. கடன் கொடுக்கப்படுறதும் கடன் பெறப்படுவதனுடைய நோக்கம் லீகலி என்ஃபோர்ஸபிள் விஷயமாகவே சட்டத்தால் அங்கீகரிக்கப்படுகிற விஷயத்துக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த செக்கை கொடுக்கலாம். ஆனால் பர்பஸ் ஆஃப் தி செக்ஷன் டெப்ட் ஆர் அதர் லயபிலிட்டி மீன்ஸ் லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் அதர் லயபிலிட்டி. நமக்கு என்ன விஷயம்னா 138 மட்டுமே நான் உங்களுக்கு திரும்ப முழுமையாக சொல்லிடுறேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன என்ன ஆக்டில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டிஃபென்சஸ் ஆஃப் டிஸானர் ஆஃப் செக் என்ன இருக்கணும், முதல்ல இதில் என்ன இருக்குன்னா, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதில்
ப்ராம்ப்ட்னஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு காலம் இதில் என்ன விஷயம்னா, நோட்டீஸ் 2 அட்ரஸ்க்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் 25 ஆஃப் ஜென்ரல் கிளாஸ் ஆக்டையும் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டையும் அப்ளை பண்ணும் கோர்ட்டு. இப்போ என்னென்னா இதில் என்ன பண்ணுவார்னா, போஸ்ட்மேனு அவர் கொடுத்த மறுத்துட்டார் அப்படின்னா ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் 25 பிரகாரம் அது சரியாக தான் நோட்டீஸ் சர்வ்டு அப்படின்னு பார்ப்பாங்க. இதை ஒரு டிஃபென்ஸாக நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க கேபபிள் ஆஃப் பர்சன் என்ன பண்ணணும், கேபபிள் ஆஃப் பர்சன்ஸ் பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், கேபபிள் ஆஃப் பார்ட்டிஸ். இதில் இது கன்சிடரேஷன் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பணம் கொடுக்குற அளவுக்கும் பணம் பெறுகிற அளவுக்கும் 2 பேருக்கும் கேப்பபிலிட்டி, அதுக்கப்புறம் அதனுடைய வாண்ட் ஆஃப் அதனுடைய டிமாண்ட்ஸும் இருக்கணும். இதையும் நம்ம பார்க்கணும். இது போக இதுக்கு அப்பால் பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் பிளேஸு. இப்போ பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் பிளேஸு என்ன பண்ணியிருப்பாங்க, எங்கேயாவது வேறுபட்ட ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் நோட்டீஸில் வேறு இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் ஆய்வுபடுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற டிஃபென்ஸில் இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய நோன் தி பர்சன்ஸாக இருக்கணும். நோன் தி பர்சன் அப்படின்னு வரும்போது நோன் தி பர்சன்ஸ் ஆர் பார்ட்டி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன். நோன் தி பர்சன்ஸ்னால் அது எவ்வளோ காலமாக அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வி ஆகும். நோன் தி பர்சனாக இருப்பாங்க அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா செக்கை ஒருத்தர் கொடுத்துருப்பார், அவர் 300 ஆளை வச்சு செக்கை போடுவார். இப்படியெல்லாம் நடக்கிறதுனால தான் நோன் தி பர்சன்ஸா அப்படின்னு பார்க்குறாங்க. இதுபோல் பல டிஃபென்ஸ் எல்லாம் 138 நமக்கு இருக்குது. இருந்தாலும் செக்ஷன் 1 இது இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இஷ்யூஸ் எதாவது வந்தால் தான் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த கேஸ் அண்ட் ஹேண்ட்லிங்கிறது டிஃபர் ஆகும். அதை நான் இது ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு நான் சொன்னேன் இப்படி தான் டிஃபென்ஸ் இருக்குன்னு. இருந்தாலும் 139 கிளியராக சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், ப்ரிசம்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் ஹோல்டர் இட் ஷால் பி ப்ரிசியூம்டு. வச்சுருக்கான், அந்த செக்கை கொடுத்துருக்கான், வச்சுருக்கான், ரிட்டன் ஆச்சு, பேங்கு ரிட்டன் ஆகிடுச்சு, இன்சபிஷன் சொல்லிடுச்சு அப்படின்னா இட் ஷால் பி ப்ரிசியூம்டு. அது நியாயமாக தான் நடந்திருக்குன்னு ஏன்னா அனுமானிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டு எடுத்து சொல்கிறான் பாருங்கள். இந்த கமா தான் முக்கியம். அன்லெஸ் தி கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்டு. அதில் ஏதாவது ஒரு கான்ட்ரரி ப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், தட் தி ஹோல்டர் ஆஃப் செக் ரிசீவ்டு செக் ஆஃப் தி நேச்சர் ரெஃபர்ட் டு செக்ஷன் 130 ஃபார் டிஸ்சார்ஜ் இன் ஹோல் அண்ட் பார்ட் எனி டெப்ட் ஆர் அதர் லயபிலிட்டி. இதில் நீங்கள் ஏதாவது என்ன பண்ணியிருக்கணும், டிஸ்ப்ரூவ் பண்ணினீங்கன்னா அந்த கேஸில் வெற்றி அடையலாம். இதுதான் இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு அப்பால் இதில் மோட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸு, பவர் டு ட்ரைவ் கேஸ் சம்மர்லி, அப்புறம் எவிடன்ஸ் இன் அப்டவுட்டு. இதில் 145 பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் என்ன பண்ணிக்கிறலாம், அப்டவுட்டாகவே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தாங்க இதில் பொறுத்த வரைக்கும். இதில் செக்ஷன் 1 to 148 வரைக்கும் கடைசி 148 தனியாக ஒரு செக்ஷனை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு கோஜெண்டாக சொல்லிடுறேன். 1881 இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் நடைமுறைக்கு வருகிற போது அது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னென்ன அப்படின்னு கேட்குறது, ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹோல்டர் டியூகோஸ், ட்ராயர், பேயி அவங்களுடைய கேரக்டர், அதுக்கப்புறம் என்டார்ஸோட லயபிலிட்டிஸ், ட்ராயர்ஸோட லயபிலிட்டிஸ் அப்படி நம்ம வரிசையாக பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட்டு, நோட்டிங் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 138க்கு நம்ம வந்துட்டோம். 138 இருக்கக்கூடிய போர்ஷனையும் பார்த்துட்டோம். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இதை விட விளக்கம் எனக்கு எட்டிய வரை இவ்வளோ தான் என்னால் விளக்க முடியும். இதுக்கப்புறம் நீங்களும் இது சம்மந்தமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக அந்த எக்ஸாம் வியூ ஆஃப் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அண்டு எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஏபிபி இல்லை வேறு ஏதோ ஆஃபீஸர்ஸுக்கு தேவையான ஒரு ஆக்டாக கருதுறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஸோ I will take a lecture for another sessions as transfer of property acts. Thanks.